சாக்ரட்டிஸ் தாத்தா சரியான ட்ராவலருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பைக்கில் லடாக்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள் 2 வருஷங்கள் இருந்தால் திருப்பி நான் விளாகே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹலோ கைஸ், அப்போ நான் தான் பேக் தமிழா. நம்ம பின்னாடி உட்காந்துட்ருக்கான்ல, இதே மாதிரி தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போனோம். ஆக்சுவலாக வந்துட்டு இவன் இந்த வீட்டு இருக்காங்களே கசின் வீட்டு, இங்கே வந்து இவன் வந்து கூடலூர்லேருந்து இங்கே பந்தலூர்லேருந்து வந்து படிக்க வந்தான். அது ஒரு கதை இருக்குது. நான் என் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு போகும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏரியாவில் வேறு செம மழை. ஸோ இங்கே நமக்கு ஒரு சைட்டு ஒர்க்கு போயிட்டு இருந்ததுங்களா, அது அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் போயிட்டு இப்போது என்னோடய இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதுக்கு வந்து நாங்கள் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ நேராக இவன் போயிட்டு சட்டையை மாற்றிட்டு இப்போ நீ அங்கே போயிட்டு சட்டை மாற்றதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். அதாவது இந்த ஆப் இருக்குல்ல, கோப்ரோ ஆப்பில் இருந்து ஃபோன் இருக்குல்ல, ஃபோனுக்கு வந்துட்டு குயிக் ஆப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டா ஃபைல்ஸ் போயிடும். ஃபைல்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம அதுலேருந்து எடிட் பண்ணிக்கலாம், விஎனில் அப்லோட் பண்ணி. விஎன் நான் வந்துட்டு வேற ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்காங்க, அன்பு நகர் சொல்லிட்டு, அங்கே போயிட்டுருக்கோம். மெயின் ரோட்லேயே போகலாம், கட் ரோட்டில் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏரியாவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இதான் இந்த வழியாக போனீங்கன்னா நம்ம குட்டி பாய்ஸில் இருக்கானுங்க. இப்போ மழை கோயம்புத்தூரில். அப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் வேறு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சாக்ரட்டிஸ்னு சொல்லி ஒரு தாத்தா ப்ரொஃபைல் வேறு மாதிரி இருக்குது. இந்த இவர் தான் சாக்ரட்டிஸ் தாத்தா, சரியான ட்ராவலருங்க. அதாவது இந்த கம்பி கட்டி கொண்டுள்ளார், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு வ்ளாகே அப்லோட் பண்ணிகிட்ருக்கார் நம்ம தாத்தா. இதான் அவரோட இன்ஸ்டா ஐடி போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காரு தாத்தா. எப்படின்னா அவர் வந்துட்டு கண்ணு தெரியாது தாத்தா கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு மட்டும்தான். தாத்தாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் எப்படின்னா இங்கேருந்து கோவில் கோலம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு பஸ்ஸில் ஏறி போவார். பஸ்ஸில் ஏறி போகும்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வேலை பண்ணிகிட்ருப்பாங்களே, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவங்க வேலை பண்ணிகிட்ருக்காங்க கஷ்டப்பட்டு வெயில்ல. அதுக்கப்புறம் இந்த ரோடு வந்துட்டு ரொம்ப குறுகலாக இருக்குது, நெடிலாக இருக்குது, இங்கே ஆற்றுல தண்ணி போகுது, வந்தால் இங்கே குளிச்சு பாருங்க, சூப்பராக இருந்தது கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் அவரோட ப்ரொஃபைல் ஃபுல்லாக செக் பண்ணேன். அவர் சின்ன நிகழ்ச்சியும் வந்துட்டு அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ வேறு சாண்டு மாற்ற போயிருக்கான், குளிச்சுட்டு தான் வருவோம் போல் இருக்குது. மழை வேறு பெய்யுது. சில்லூர் கோவை தான். அங்கே பாருங்க கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. மழை வேற லைட்டாக சாரிட்டு இருக்குது. சூப்பர் கிளைமேட்டு கோயம்புத்தூரில். உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுதா இல்லையா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி. காய்ஸ், மழையில் லென்ஸில் தண்ணி வரப்பட்டுச்சு. ரினோ, எஸ், நம்ம அந்த டைம் ட்ரிப் போனோம்ல. ஆமாம். எத்தனை இந்த கேமரா பிடி பிளாக்டு இப்படிடா. ஓகே, எடுத்துக்கோ. நம்ம அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பல்சர் 150ல் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ட்ரிப்பு போனோம்ல. ஆமாம். எப்படி பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாலக்காடு போகிறோம் தான் சொன்னோம். பாலக்காடு போகிறோம். அப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு இங்கே மலைப்புழா டேம் போயிட்டு வரதா பிளான் பண்ணோம். கடைசியில் பார்த்தா என் வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுட்டான். வீடு எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 150-160 கிலோமீட்டர். 160 கிலோமீட்டரு ஹில்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்லாம் கிடையாது, ஹில் ஸ்டேஷன் தான். நாங்கள் போனோம், பேசாமல் நம்ம ஊட்டி போயிட்டு வந்துடலாம். அதாவது பாலக்காடு தான் பிளானு. கடைசியில் அது ஊட்டியாக மாறிடுச்சு. நானும் இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு ஒரு வாட்டர் ஹெல்மெட்டு போட்டு போகிறோம். அப்போ வந்து 2 பேரும் கம்பல்சரி ஹெல்மெட் போடணும். அப்படி தானே? ஆமாம். நீ போட்டிருந்த ஹெல்மெட்டு இல்லை? ஊட்டியில் ஒரு டைம் பிடிச்சாங்க. ஊட்டியில் பிடிக்கும் போது நீ இறங்கி நடந்து வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி கிராஸ் பண்ணி போயிட்டோம். ஆமாம், என்ன நடக்க விட்டான் கொஞ்சம். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு மலையாளி, இவனுக்கு வந்து தமிழ் வந்து கொஞ்சம் எல்லாம் தெரியும், ஆனால் கொஞ்சம் சில வேர்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது. அப்போது கூடலூர் தமிழ்நாடு தான்டா. ஆமாம். அப்புறம் எப்படி நீ மலையாளம் படித்தாங்க? ஆனால் அங்கே அதிகமாக மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் தான் இருக்காங்க. பார்டர் தான், வயநாடு பார்டரு. ஆமாம்.
அப்போ உங்களுக்கு சலுகைலாம் சலுகை பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாடு தான். ஆனால் லாங்குவேஜ் மலையாளம். ஆமாம், அது இல்லாமல் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மலையாளம் இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து நேராக ஹைவே ஏறி எம்டிஎஸில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு நான் அங்கே போயிட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா 10 வருஷம் கழிஞ்சு ஒருத்தனை மீட் பண்ண எப்படி இருக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து இப்போ எம்டிஎஸ் வந்திருக்கோம். எம்டிஎஸ் வந்துட்டு இங்கே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம். லைட்டிங் வந்துட்டு ஒத்து வரல. ஸோ அப்போ வந்து நாங்கள் டீ எல்லாம் சாப்பிட்டு போகிற வழியில் ஹைவே இருக்குது. ஸோ அங்கே வச்சு நாங்கள் வீடியோ எடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஹைவே ஏறிட்டோம். இல்லை அங்கே போய் சைட் அடிக்க மேடம். இல்லை இங்கே பாருங்க மலையில் எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு டைம் இங்கே ஆக்சிடென்ட் நடந்துருக்குதா இந்த இடத்துல. நான் அங்கே லாரி, அந்த இடத்துல என்னோடய பைக்கு ஒரே அடி வந்து அடித்தா. ஒரே அடி அடித்தா நாங்கள் சுற்றி போய் விழுகிறோம். நானே காலேஜ் படிக்கும் திலீப்பு, அப்புறம் வேற ஒருத்தர் அது ஞாபகம் இல்லை, விழுந்து நாங்கள் அவனை பிடிக்கலான்னு பார்த்தா நார்த் இந்தியா டிரைவரு அடித்த உடனே ஓடிட்டான் அந்த காட்டுக்குள்ளார. பின்னாடி ஒரு காடு. இவன் இங்கே எஸ்என்எம்பி காலேஜ் இருக்கு, அங்கே தான் படித்தான். அப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகும்போது தான் ஊட்டியோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கெல்லாம் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சூஜிமலை இல்லை கூடலூர் இப்போ கூட அங்கே ஒருத்தனை வந்து ஃபுல்லாக தேனி கடித்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தேவாலாவில் இப்போ கிளைமேட் அதே மாதிரி தானே? அதே மாதிரி தேவாலா அதெல்லாம் சேர்ந்தான். தேவாலா, பன்னிமாடா, எருமாடா, பத்தனூர், சேரம்பாடி, எருமாடு அப்படி தாளூரி, அதான் போடுறேன் நானே. அப்புறம் தேவாலா போகிறோம். கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான மிஸ்ட் அந்த ஏரியாவில். அதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ஹில் ஸ்டேஷனில். ஃபஸ்ட் டைமே நான் பைக் ஓட்டிகிட்டு போகிறேன். ஊட்டியில் பஸ்லலாம் போகும்போது சும்மா இப்படி சுற்றி ஏறும், மலை ஏறும், அது நார்மலு. பைக்கில் போகும்போது பயம் வேறு. ஃபஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷனு. அங்கே டச் பண்ணிட்டீங்கன்னா லைட் வந்துருக்கு. பவர் சேவிங் மூடுனால அப்படி முன்னாடி கேமரா அணையுது. ஓகே. அப்புறம் போயிட்டு கடைசியிலே உங்கள் வீட்டில் போய் நிற்கிறோம். இவங்க அத்தை வீட்டில் தான் இவன் தங்கியிருந்தான். அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த மாதிரி ஊருக்கு போயிருக்கோன்ட்டு. வீட்டில் இருந்து ஒரே ஃபோனு. அஜ்மல் தான், நான் தான் இவனுங்களை எல்லாத்தையும் கெடுத்துட்டேனாமா. நான் தான் அஜ்மல் தான் கெடுத்துட்டா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி. நான் அப்போ 18 வயசு இருக்கும் போதே நான் ட்ராவலிங் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே வந்து சைக்கிள் எடுத்து இங்கேருந்து 20 கிலோமீட்டரில் போவேன் நான். அப்போ மாட்டி கடைசியில் சரி அன்னைக்கு அடுத்த நாள் வர்றது தானே, நாம தான் மாட்டியாச்சு. நைட்டு ஒரு 2 நாள் அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி போலீஸ்கிட்ட மாட்டி அங்கேருந்து மாட்டி அதோட லைசன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அதுவும் அந்த மலையில் ஏறிட்டு, அதாவது ஒரு ஜீசஸோட மலை இருக்குது, குரிசுமலை. மலை ஏறிட்டு கீழே இறங்கணும். டக்குன்னு ஜங்ஷனில் முடிச்சுட்டா. அப்போ வந்து லைசன்ஸ் வேறு பறிமுதல் பண்ணுவாங்க அந்த டைமு. கடைசியில் ஒரே மாட்டி அப்படியே போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இவன் வேறு அப்புறம் இங்கே இருக்கும்போது ஒழுங்காக பேச கிடையாது. இங்கே ஹாஸ்டல் போயிட்டு இல்லை, கொஞ்ச நாள் தான் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கேயே காலேஜ் பக்கத்துலேயே ரூம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பையன் துபாய் போயிட்டான். கத்தர்லேருந்து வந்திருக்கான். 10 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இன்றைக்கே அதாவது பழைய மெமரிஸில் ரீவைண்ட் ஆகி வருது. இந்த மாதிரி பேக் தமிழ்நாட்டு ஒருத்தர் இருந்தான், லடாக் போனான் சைக்கிள். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன், சரியான டிப்ரெஷனில் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ரிவீலாகி வெளியே வரேன். ஃபங்க்ஷன் அதை பற்றி நான் நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன் நான் வீடியோ போடுறத ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லி. அந்த ரைட் சைடில் கவிட மவுண்டைன் தெரியுமா தெரியல, மேற்கு தொடர்ச்சி மலை. ஒரு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா தான் இருந்துச்சு. கத்தர் சின்ன ஒரு கண்ட்ரி, அதனால் அப்படியே ஜாலியாக இருந்தோம். 2 வருஷம் அப்படியே போயிடுச்சு, போனதே தெரியல. அங்கே ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டு கவர்மெண்ட்டோடது, கத்தர் கவர்மெண்ட்டோடது. கவர்மெண்ட்டோட இதுலேயே ஹைப்பர் மார்க்கெட்டா? ஆமாம்.
இங்கே எப்படி ரேஷன் கடை இருக்குல்ல ஆமாம் அது மாதிரி. கவர்மெண்ட்டே ஹைப்பர் மார்க்கெட் ரேஷன் கடை நடத்துதா? ஆமாம், அல்மீரான்னு சொல்லிட்டு. அல்மீரா? ஆமாம். ஓகே ஓகே. அதில் தான். அதனால் அப்படியே 2 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டேன். நீ போகணும் ரிட்டர்ன் அதே கத்தரா இல்லை துபாய் சவுதி? இல்லை, சவுதிக்கு பார்க்கணும். வேறு ஏதாவது நல்லா பெட்டர், இதோட பெட்டராக ஏதாவது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பெட்டர்னா நீ படித்தது ஐடி தான்டா? ஆமாம். இப்போ எங்கே கிடைச்ச வேலையை பார்த்து போக வேண்டியதான், பிடிச்ச வேலையை கிடைக்க மாட்டேங்குது. இப்போல்லாம் பிடிச்ச வேலை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால் கிடைக்கிற வேலையில் இஷ்டப்பட்டு ஏற்று போய்க்க வேண்டியதான். அதுதான். ஓகே கைஸ், மழை வேறு பெய்யுது. நான் வீட்டுக்கு போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். மழை யோசிக்கல, நானே இங்கே ஆரஞ்சு கலராக இருக்குது, இங்கே மெரூன் கலர் ஆகிடுச்சு. இதுக்கு வேறு சொல்லுவாங்க, சும்மா இருந்த பையனுக்கு vlog எடுக்கிறேன் கூட்டிகிட்டு போய் நனைய வச்சு கூட்டிகிட்டு வந்து சொல்லுவாங்க. பையனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அவ்வளோதான். காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அவ்வளோதான் அவனால தான் என்னால் தான். அன்னைக்கு இப்படி தான் கொண்டு போய் இப்படி பண்ணால் இப்போ இப்படி தான் இதுதான் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறது, இயற்கை பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓகேடா, நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சரி அப்போ பார்க்கலாம். இன்னும் எத்தனை வருஷம் கழிஞ்சு வருவேன்? நீ அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் முடிச்சு 3 வருஷம் இருக்கும். பரவாயில்ல, பார்த்துப்போ. முடிஞ்ச ஏதாச்சும் சேவ் பண்ணு. நானும் பந்தலூர் வந்தால் அவன் தம்பி அங்கே தானே இருக்கான். தம்பி அங்கே தான் இருப்பான். அவனுக்கு ஒர்க்கு பெருந்தல்மண். அவன் பெருந்தல்மண்ணா, கேரளாவில் ஹாஸ்பிட்டலில். நாங்களாம் ஆக்சுவலாக லடாக்லாம் சேர்ந்து போகலான்ல பிளான் பண்ணோம். அந்த டைமில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பைக்கில் லடாக்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அது பார்த்து எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. அது தனியாக போக வேண்டியதாச்சு. அந்த டைமில் நான் இங்கே இல்லை. ஆனால் அந்த டைமில் நானும் கரெக்டாக வேலைக்கெலாம் போய் செட் ஆகி உனக்கு இங்கே வேலை கிடச்சிருந்தா லடாக் அடிச்சிருப்போம் நாங்கள் அப்போவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ விதி இப்போ தான் இன்றைக்கி பாருங்கள் 2 வருஷங்கள் இருந்தால் திருப்பி நான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான். ஹோப்ஸுன் கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் நான் ஏன் டிப்ரெஷன் போனால் ஏன் வீடியோ போடலன்ட்டு நாளைக்கு வீடியோவில் வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். தென்னு பயங்கரமாக நம்ம வந்துட்டு இன்னி ஒரு ஜெர்னி பண்ணுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். பாய் அண்டில் ஐம் யுவர் பேக் தமிழா.